ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. வெல்கம் டு எஸ்கா கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேரிச்சம்பழ பாக்ஸை வச்சு தான் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 பேரிச்சம்பழ பாக்ஸ் எடுத்துக்கிறேன், காலியானது. இப்போ வந்து மூடி ஓப்பன் பண்ணி 2 மூடி தேவையில்லை, பாக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இது கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 2 பாக்ஸ்லேயும் எடுத்தாச்சு. வந்து இப்போ வந்து பாக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு இது வந்து ஊசி எடுத்துக்கலாம். ஊசியில் வந்து ஹீட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். 4 பக்கம் 4 கார்னர்லேயும் நம்ம வந்து ஓட்டை ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4 பக்கமும் 2 பாக்ஸையும் 4 பக்கம் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து கயிறு ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து ட்ரெயின் எடுத்துருக்கேன். அதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு 2 பக்கம் 2 ஓட்டையிலையும், இந்த பக்கம் 2 ஓட்டையிலையும் ஒரு கயிறும், இந்த பக்கம் 2 ஓட்டையிலையும் ஒரு கயிறு இது பண்ணிக்கலாம். நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. சரியாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டையில் வந்து இது பண்ணிவிட்டு 2 பக்கமும் கரெக்டான அளவோடு நம்ம வந்து இது பண்ணணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக நான் அளவு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பார்த்துட்டு நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நூல் வந்து நான் ஏற்றி இறக்கி வரக்கூடாதுல்ல, அதனால் வந்து நாட் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சரியான அளவு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நேராக வந்து நூலை வந்து கோர்த்துட்டு நேராக வந்து சரியான அளவோடு வச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நூல் வந்து மேலேயும் இறங்கக்கூடாது, கீழே வரக்கூடாது. அந்த மாதிரி நாட். இப்போ வந்து அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. 4 பக்கமும் நூல் கோர்த்து தான் நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க, நூல் வெளியே வராமல். இப்போ வந்து 2ஆவது பக்கம் அந்த சைடும் நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். கோர்த்து எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ அந்த பக்கம் ஒரு பாக்ஸு கொடுத்தாச்சு. இப்போ வந்து மேல் பகுதி வந்து நம்ம இன்னொரு பாக்ஸு நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். வச்சு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த மாதிரி அளவு வேணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் எந்த சைஸ் நீளமாக வேணும்னா நீளமாக வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு குட்டையாகவே போதும் அப்படிங்கிறதுக்காக குட்டையாகவே நாட் போட்டுக்கோங்க. கீழே அடிப்பகுதியும் நம்ம நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். டானிக் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து செல்ஃப் இல்லாதவங்க இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டான பாக்ஸை இந்த மாதிரி தூக்கி போடாமல் இப்போ வந்து நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஆணிலையும் இதுலேயும் மட்டும்தான். நான் ஆணியில் தான் செலுத்த மாட்டியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.